Hello friends, welcome to Jasmy Creations. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீச்செயின் மேக்கிங் வீடியோ தாங்க. அத பத்தின full details இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம சேனல் பத்தி நம்ம வீடியோஸ் பத்தி ஒரு கமெண்ட்டையும் போட்டு விட்டுருங்க. கீச்செயின்ஸ் மேக் பண்ணுறதுக்கு நான் 2:1 ரேஷியோவில் ரெசின் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் ரெசினோட அளவு 40 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதில் பாதி ஒரு 20 கிராம் அளவுக்கு வந்து நான் ஹார்ட்னர் எடுத்திருக்கேன். நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா 22 வந்துடுச்சு. ஸோ 1 or 2 கிராம்ஸ் கூட வந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கம்மியாக தான் நம்மளுக்கு வந்துட்டு வரக்கூடாது. ஸோ மிக்சிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே கவனமாக ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேனோ அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். அந்த சைடில் உள்ள ரெசின்ஸ் எல்லாம் நல்லா வலிச்சு அது எல்லா இடமும் வந்துட்டு ரெசினும் ஹார்ட்னரும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி சூப்பராக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு வீடியோ ரொம்ப லென்த் ஆகுங்கிறதுனால நான் வந்துட்டு இதை கொஞ்சம் ஸ்பீட் மோடில் போட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போது ரெசின் ரெடியான உடனே நம்ம மோல்டை வந்துட்டு க்ளீன் பண்ணிடலாம். மோல்டு க்ளீன் பண்ணுறது எப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு பபிள் பஸ்டர் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பபிள் பஸ்டர் எடுத்து மோல்டில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நார்மலாக டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதை ஃபுல்லாக நம்ம வந்துட்டு வைப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அதோட சின்ன சின்ன டஸ்ட்லாம் வந்துட்டு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத டஸ்ட் எப்படியா இருந்தாலும் அதில் இருக்கும், அது எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். நான் இப்போ செய்ய போகிற கீச்செயின் பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து கீச்செயின் செய்கிறேன். ஸோ அதனால் ரோஸ் பெட்டல்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் நான் மிக்ஸ் பண்ணி வச்ச ரெசின் ஹார்ட்னர் போர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச மோல்டில் ஃபுல்லாக அதை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு எங்கே பார்த்தாலுமே அந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லா சைடுமே ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம அந்த ஸ்டிக் வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இது ஃபுல்லாக ஈவனாக எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் இதில் கொஞ்சம் கோல்ட் லீஃப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கோல்ட் லீஃப் ஆட் பண்ணி இதை ஃபுல்லாக வந்துட்டு ட்ரை பண்ண விட்டுடலாம். 24 hours இது ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இதில் வந்து நான் கொஞ்சம் ஒரு நேம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த நேம் வந்து வினைல் ஸ்டிக்கரில் அதை ஃபுல்லாக நம்ம வந்துட்டு ஒட்டிடலாம். 12 ஹவர்ஸ்லேயே வந்துட்டு இது நல்லா வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து ட்ரை ஆகிடும். ஆனாலும் நம்ம 12 ஹவர்ஸ் இல்லாமல் 24 ஹவர்ஸை வந்து கழிச்சு தான் நான் அந்த ஸ்டிக்கர் வந்துட்டு ஒட்டுனேன். அது மேலே எக்ஸ்ட்ராவாக ஒரு கிளியர் ரெசின் கோட்டிங் ஒன்று நம்ம கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் கொடுத்து முடித்ததுக்கு அப்புறம் 24 ஹவர்ஸ் நல்லா ட்ரை பண்ண விட்டதுக்கப்புறம் நம்ம இதை டிமோல்ட் பண்ணி எடுத்துடலாம். இதை டிமோல்ட் பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது பேக்ரவுண்டுக்கு வந்துட்டு ரோஸ் பெட்டல்ஸோட ஒரு காம்பினேஷனும் இந்த கோல்டு நேமும் வந்துட்டு ரொம்பவே பார்க்குறதுக்கு எஃபெக்டிவாக தெரிஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இதே மாதிரி ரெசினில் கீச்செயின் இல்லைனாக்கா ஃப்ரேம்ஸ் மேக் பண்ணி தரணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் நீங்கள் போட்டுடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் ரெசின் ஆட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னாக்கா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த கீச்செயின் ரெடி ஆகிடுச்சு. இதை ஃபில் பண்ணுறதுக்கு நான் இதுக்கு கொஞ்சம் ஜம்ப்ரிங் சேர்க்குறேன். ஜம்ப்ரிங் ஜாயின் பண்ணி அதோடைய கீச்செயின் ரிங் ஹோல்டரையும் நம்ம வந்துட்டு இதில் ஜாயின் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஜம்ப்ரிங்கை ஃபுல்லாக நெருக்கி விட்டுட்டோம்னா கீச்செயின் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இதை ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம வந்துட்டு 2 நோஸ் பிளேயர்ஸ் யூஸ் பண்ணி தான் இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணி நல்லா நெருக்கி விடணும். ஸோ நம்ம பல்லுக்குள்ளே வச்சு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு செஞ்சிடாதீங்க, பல்லு போயிடும். ஏன்னா ஜம்ப்ரிங் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ கீச்செயின் இப்போ ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? பார்க்கவே ரொம்ப அழகாக ரொம்பவே எலகண்ட்டாக அந்த ரெட் கலர் ரோஸ்க்கும் அந்த கோல்டு லெட்டர்ஸ்க்கும் ரொம்பவே பார்க்குறதுக்கு எலகண்ட்டாக இருக்குது இல்லையா? உங்களுக்கும் இதே மாதிரி ரெசின் கிஃப்ட்ஸ் வேணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு வந்துட்டு கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னாக்கா நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். ஃபைனலாக அதுக்கு ஒரு குட்டியாக ஒயிட் கலர் ஹார்ட் இன் சார்ம்ஸ் ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுடைய அவுட்லுக் கீச்செயினோட அவுட்லுக் இப்படி தான் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.